அவன் எதிரிகள் அவனை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். பொறாமைப்பட்டவர்கள் யார் என்றால் இஸ்ரவேலர் அல்ல, பெலிஸ்தியர்கள். உண்மையிலே உன்னை பார்த்து இந்த உலகத்தான் என்னைக்கு பொறாமைப்படுறானோ அன்னைக்கு தான் ஈசாக்கு. வாசிப்போம். The secrets of becoming rich. ஆதியாகமம் 26:13 நம்ம வாசிப்போம். அவன் ஐஸ்வர்யவானாகி அல்லேலூயா சொல்லுங்க. அவன் யார்? அவன் ஈசாக். எல்லாரும் ஒரு விஷயம் பார்ப்போம். ஆமென். முகத்தை பாருங்க. ஆமாம், ஈசாக்கு. எல்லாம் சொல்லுங்க. ஐஸ்வர்யவானாகி. பைபிள் சொல்லுது he became rich. அவன் பணக்காரன் ஆகிட்டான் சார். இந்த உலகம் உங்களை பற்றி சொல்ல போது he has become rich. Justin, he became rich. அவங்க பேரை சொல்லி சொல்ல போகிறாங்க. he became rich. அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவன் அவ்வளோ பணக்காரன் இல்லையா, அவன் பணக்காரன் ஆகிட்டானா. உங்களை பற்றி சரித்திர இப்படி தான் சொல்ல போகுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், you are going to become rich. Amen. People are going to talk about you that you have become rich. Amen. He became rich. அவன் பணக்காரன் ஆயிட்டான். Hallelujah. சொல்லுங்க, he became rich. அடுத்து வாசிங்க. வர வர விருத்தி அடைந்து. அதோட முடியலையா. he continued to grow. his wealth continued to grow. அப்படின்னா அவனுடைய ஆசீர்வாதம் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சான். அது வளர ஆரம்பிச்சிருச்சான். அவன் பணக்காரனானா அடுத்து பணம் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. போதும்ன்றேன் நீ நைட்டுக்கு. அவன் பணக்காரனானா அப்படின்னு முடிக்கலை, அவன் பணம் வளர ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பக்கம் ஒருத்தன் வெட்டினானா இங்கிட்டு 100 பக்கம் வளரணும் சார். சிம்சோனின் தலைமுடி வளர துவங்கிட்டு. சிம்சோனுடைய மகிமை எங்கே எதிரமா வச்சார் தேவன்? கையில் வைக்கலை. வெட்டியிருந்தாங்கன்னா வளராதுன்னு அர்த்தம். முடியில் வச்சார். அப்படின்னா வெட்ட வெட்ட வளருண்டான்னு அர்த்தம். உன் பேரை கெடுக்க கெடுக்க நீ இன்னும் மகிமை ஆகிட்டே இருப்ப. உன்னை எத்தனை முறை மொட்டை அடித்தாலும் உன் முடி எப்படி வளருமோ அப்படியே உன் மகிமை வளரும். எத்தனை பேர் சேர்ந்து பண்ணாலும். ஆமென். அவன் மொட்டை அடிச்சுட்டு போவான், மறுபடியும் வளர்ந்துருமா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படித்தான். அப்போ ஏன் மகிமையை கொண்டு போய் முடியில் வச்சார் சொல்லுங்கள்? மகிமையை முடியில் கொண்டு வந்து வச்சார், வளரும்னு அர்த்தம். கையில் காலில் வைக்கல பாருங்க, வெட்டினா வளராது. முடி அப்படின்னா இதுக்கு முன்னாடி உங்களை மொட்டை அடிச்சிருந்தாலும் கவலையப்படாதீங்க. அடுத்த 5 வருஷத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பணக்காரனாக நீங்கள் இருப்பீங்க. தமிழ்நாட்டில் பெரிய பிரீச்சராக இருப்பீங்க சார். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அவன் பணக்காரனானா அடுத்து அவன் பணம் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. எது வரைக்கும் வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சான்? until he became very wealthy. எது வரைக்கும்? அவன் டாப் அப்படின்ற லிஸ்ட்டுக்கு, டாப் 5 அப்படின்ற லிஸ்ட்டுக்கு வர்ற வரைக்கும், அல்லது நம்பர் 1 என்கிற இடத்திற்கு வரும் வரைக்கும் அவன் பணமும் அவனுடைய ஐஸ்வர்யமும் வளர்ந்து கொண்டே இருந்தது. ஈசாக்கின் தேவன் என்னுடைய தேவன் என்று நான் சொல்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ எனக்கு அதில் ஒரு பெரிய குழப்பம் கிடையாது. என்னுடைய பணம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, என் ஆசீர்வாதம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் ஆசீர்வாதம் கூட வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி அங்கேயே முடிக்கலை. தமிழில் பார்ப்போம். ஆங்கிலத்திற்கு he became rich and his wealth continued to grow until he became very wealthy. அவன் செழிப்பு சூப்பர் அபண்டன்ட்டுக்கு வர வரைக்கும் அவன் பெருகிட்டே இருந்தானா. நம்பர் 1 ஆகிற வரைக்கும். அவன் எதிரிகள் அவனை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். பொறாமைப்பட்டவர்கள் யார் என்றால் இஸ்ரவேலர் அல்ல, பெலிஸ்தியர்கள். உண்மையிலே உன்னை பார்த்து இந்த உலகத்தான் என்னைக்கு பொறாமைப்படுறானோ அன்னைக்கு தான் ஈசாக்கு. ஆமென். அவன் ரொம்ப பரிதாபமாக பார்த்துட்டு போயிட்டுருக்கான்.
ஆனால் இனி பொறாமைப்படுவார்கள். ஆமென். நம்மெல்லாம் பொறாமைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென் சொல்லுங்கள். ஆமென்.